ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் வரும் வாரங்கள் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகவ் வீட்டுக்கு அபி அப்பா அம்மா எல்லோரும் வர்றாங்க. நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணுறதுக்காண்டி இங்கே வீட்டுக்கு வர்றவங்கள இங்கே சுந்தரி என்ன பண்ணுறாங்க, படு மோசமாக கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சமாக அப்படியே அலட்சியப்படுத்துகிறாங்க. வந்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அம்மா நம்மளை மதிக்கவே இல்லை, போனால் போயிட்டு போகுது, இந்த அம்மாவுக்காக வந்தோம் அப்படின்னுட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லோரும் நல்லா உபசரிக்கிறாங்க. அபியும் சொல்லிடுறாங்க, விடுங்கப்பா, இவங்களை அப்படித்தான், இவங்களுக்காகலாம் நீங்கள் நினைக்காதீங்க, பாட்டியை பாருங்கள், நம்ம பாஸை பாருங்கள், ராகவ் சாரை பாருங்கள், எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்காக பாருங்கள் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது, நிச்சயார்த்தத்துக்கு எப்போ வைக்கலான்னு பேசிட்டு வரலாம், நாள் குறிக்கலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நாள் வச்சுக்கலாம், வர்ற முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஆகாஷ் அம்மா இருந்துட்டு, சரி சரி, பார்த்தது வச்சதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு தான் நாங்கள் சின்ன ஏழை வீட்டிலேருந்து எடுத்துட்டோம், ஆனால் நிச்சயதார்த்தம் நல்லா பெருசாக பெரிய மண்டபம் பிடிக்கணும், நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே அபி அப்பா சொல்கிறாங்க, எதுக்குங்க நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சுமாராக சிம்பிளாக வச்சுக்குவோம், கல்யாணத்தை வேணால் நல்லா வச்சுக்கலாமே அப்படிங்கிறாங்க. இதான் இதுக்கு தான் நான் ஏழை வீட்டிலேருந்து எடுக்க வேணாம், இந்த மாதிரி ஒரு வீணா போனவங்க வீட்டில் எடுக்க வேணாம், நான் அப்போ இருந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், இப்போ பார்த்தீங்களா ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் பிடிக்க சொல்கிறோம், அதுவே முடியாதுங்கிறீங்க, இதே எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பெரிய இடம் பிடிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், இந்நேரம் நாங்கள் கேட்காமலே சூப்பராக பெரிய மண்டபம் பிடிச்சிருப்பாங்க, அந்த ஹால் புக் பண்ணவா இந்த ஹால் புக் பண்ணவான்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. சித்தி, ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு ராகவ் சொல்கிறாங்க. நீ சும்மா இரு ராகவ், உனக்கு தெரியாது, நீ எல்லாத்தையுமே நல்லவங்க நம்புற, எனக்கு இதுதான் என்னோட ஆர்டர், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அபி அப்பா இருந்துட்டு, சரிங்க பரவாயில்ல, ஒன்றும் கஷ்டம் இல்லை, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், என் பொண்ணுக்காண்டி நாங்கள் இது கூட பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் நல்லபடியாக பேசி முடிச்சிடுறாங்க. ராகவ் சொல்கிறாங்க, நான் இருக்கேன், எதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு அபி அப்பா கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. இல்லை தம்பி, பரவாயில்ல தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம், என் பிள்ளைக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் என்னை வேத்து மனுஷனாக நினைக்காதீங்க, உங்கள் பையனாகவே என்னை நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முரளி வந்துடுறாங்க, அவங்க அத்தை இருக்காங்க. என்ன தம்பி வந்துட்டீங்க? இல்லை எனக்கு வயிறு சரியில்லை, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்தாங்க தம்பி, மோர் குடிங்கன்னு மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சூடாக இருக்கும், வெயில் கொஞ்சமாக அடிக்குது அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க. பாவம் நல்ல மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்களே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சரி கல்யாணம் முடியட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பற்றியும் உறுதி பண்ணுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இருப்பா, இப்போ தான் நிச்சயம் முடிய போகுது, முடியட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க அத்தை. இல்லைம்மா, எனக்கு முன்னாடியே பண்ணி வைங்க, எனக்கு 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 அபியை விட்டுற மனசே வரல எனக்கு அப்படிங்கிறாங்க. அபி உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் இந்த உங்கள் பேச்சை கேட்குறாங்களா? பார்த்தீங்களா, அந்த வீடு வேணாம் வேணாண்டேன், உங்கள் பேச்சு மீறித்தானே போகிறாங்க, சரி விடு தம்பி, அனுப்புலையும் விரும்பிடுச்சுல அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, ஒன்றுமே புரியலையே, பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு முரளி புலம்பிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம், நிச்சயதார்த்தம் முடிக்க போகிறோம் அடுத்த வாரத்தில், அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. முரளி செம்ம காண்டாறாங்க. ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன் தம்பி நீங்கள் பாதியிலே வந்துட்டீங்க, வந்திருக்கலாம்ல, நீங்கள் வந்திருந்தால் நல்லபடியாக பேசியிருந்துருக்கலாம், எங்கள் சார்பாக நீங்கள் நின்றுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இனிமேல் நான் எங்கே போகிறேன், எனக்கு உடம்புக்கு முடியலாக தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன், எப்படியும் உங்களுக்கு புராணம் தாங்க முடியல, முரளிக்கு காது கொடுத்து கேட்க முடியல அபி பேசிக்கிட்டே இருக்கிறது. அடுத்து அப்படியே அணு போட்டாவை வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ். அவங்க ராகவ் சொல்கிறாங்க, என்னப்பா கல்யாணம் மேய்க்கவா அப்படிங்கிறாங்க. போங்கண்ணா அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்கும் தான் நாளைக்கு கல்யாணம் ஆக போதில்ல லாவண்யாக உங்களுக்கும், அப்போ நீங்களும் தான் என்ஜாய் பண்ணுவீங்க, லவ்வில் கனவு காண்பீங்க அப்படிங்கிறாங்க. டே கல்யாணமாவது கத்திரிக்காது, எனக்கெல்லாம் அது நடக்காது, அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ், அம்மா தான் அன்றைக்கி சொன்னாங்களே, நீங்கள் தான் சரின்னீங்களே, நான் என்ன சொன்னேன், கல்யாணம் முடியட்டு பார்த்துக்கலான்னு சொன்னேன், நான் ஒன்றும் வாக்குறுதியும் கொடுக்கல, சத்தியமும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் குழப்பத்தை உண்டு பண்ணிடாத அப்படிங்கிறாங்க ஆகாஷ். கண்டிப்பாடா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராகவ் அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் அப்படியே குழம்பி போகிறாங்க. என்ன இவன் இப்படி சொல்கிறானே, இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காதன்னு ராகவ் சொல்கிறானே அப்படின்ட்டு. சரி நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயத்துக்கு மண்டபம் பிடிக்கிறாங்க. நல்லா அபி வீட்டில் எல்லோரும் முன்னாடியே வந்து கிராண்டாக அப்படியே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. அழகாக இருக்குது மண்டபம், பார்க்கல அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆகாஷ் வீட்டிலேருந்து எல்லாரும் ராகவ் எல்லாருமே வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இறங்குறாங்கன்னு சொன்ன உடனே எங்கேயுமே ஒரு மதிப்பு கொடுத்து தானே ஆரத்தி எடுப்பாங்க, நல்லா வரவேற்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அபி வீடும் அப்படியே வரவேற்கிறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே புதுசாக ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா ஆகாஷோட பெரியம்மா. யார் இவங்க அப்படிங்கிறாங்க. இது என்னோட அக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க அக்கா அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. என்ன சுந்தரி, உன் பையனுக்கு நல்ல பெரிய இடமா பார்த்துருப்ப போல இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, பின்ன என்ன, ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிற, என்ன நம்ம தகுதிக்கும் தரத்துக்கும் என்ன குறை
குறைஞ்சு போயிட்டோம். ஏன் இந்த வீட்டில் இப்படிப்பட்ட வீட்டிலாம் பொண்ணு எடுக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது, நம்ம பிள்ளைங்க தான் லவ் பண்ணி தொலைஞ்சிருதுங்களே. இந்த காலத்து பசங்களாம் எங்கே அப்பா அம்மா பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டா என்ன, யார் பேச்சை கேட்டானே, எப்படியும் ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அது இந்த பொண்ணு நான் விரும்பின பொண்ணாக இருக்கட்டுமே அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாங்க. உடனே அவங்க பெரியம்மா, என்ன ஆகாஷ் அம்மாவை இப்படிலாம் எதிர்த்து பேசுகிற, என்ன பெரியம்மா நியாயமாக பேசுனா நான் ஏன் எதிர்த்து பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க, வரவேற்கிறாங்க, உள்ளுக்கு போகிறாங்க. அவங்க ஆகாஷ் பெரியம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன இது ஒன்றுமே வரவேற்பு இல்லை, எதுவுமே இல்லை, என்னம்மா பண்ணணும், நாங்கள் என்ன குறை வச்சுருக்கோம் அப்படின்னு அபி அப்பா அம்மா கேட்குறாங்க. ஆமாங்க, ஒரு பேண்டு வாத்தியம் இல்லை, ஒரு கச்சேரி இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி களை கட்டும், இதுவே பணக்கார இடமா இருந்தால் நேரம் வச்சுருப்பாங்க, நாங்கள் கேட்கணுன்னு தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே வர்ற அபி என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன உங்களுக்கு பாட்டு தாளம் மோளம் எல்லாம் வேணும், ஆமாம் ஆடல் பாடல் இப்போ வரும் பாருங்க அப்படின்ட்டு அபி என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்க போகிறாங்க. போயிட்டு பார்த்தா வெளியில் வர்றாங்க. அப்படியே ட்ரம்ஸ் மாதிரி வந்து வேகமாக அப்படியே உடம்புல எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, செம்ம கூத்தாக இருக்குது. எல்லாரும் ஜாலியாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. உடனே அவங்க பெரியம்மா பல்பு வாங்குற மாதிரி, எல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணிட்டாலே ஒரு ஆளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் சுவடியாக அசந்து போய் பார்க்குறாங்க. என்ன இவ எல்லா வகையிலும் டேலண்டாக இருக்காளே, ஆற்றுல இறங்கினாலும் நீந்தி வந்துடுவா போல இருக்குது, காற்றுல போனாலும் பறந்து வந்துடுவா போல இருக்குது, இவ்வளோ திறமை இருக்கே அபிகிட்ட அப்படின்னு சொல்லி மெய் மறந்து அபியை ரசிக்கிறாங்க. அபியும் சூப்பராக ஆடல் பாடல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போய் நிச்சயத்தை ஓலை படிக்கிறாங்க. நல்லபடியாக நிச்சயத்தை முடிஞ்சிடுது. ஆனாலும் அப்பப்போ இங்கே ஆகாஷ் அம்மா இருந்துட்டு வம்பு பண்ணி அபி அவங்க அப்பா அம்மாவை டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, இன்னும் கல்யாணத்துக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.